button. Double tap to activate. வணக்கம். நம்மளுக்கு நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச பரிச்சயமான நம்ம எல்லாருமே கொண்டாடக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு பல பேருக்கு தெரியும். அவங்க என்னென்ன படம் நடிச்சிருக்காரு அப்படின்ற படம்லாம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். நம்ம அவரை வந்து நிறையவே கொண்டாடி இருக்கோம். சின்ன குழந்தைய கேட்டால் கூட சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டேன்னா சூப்பர் ஸ்டாருன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் நடித்த முதல் படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன படம் நடிச்சிருக்காரு, அது என்ன டைரக்டர் வந்து இயக்குனாங்க, அண்ட் வந்து என்ன மியூசிக் டைரக்டர் வந்து இசையமைச்சாங்க, அது வந்து என்ன தேதியில் வெளியானது, அது வந்து சென்னையில் என்னென்ன தேட்டரில் ஓடிச்சு, எத்தனை நாள் ஓடிச்சு, அண்ட் வந்து அந்த படத்தில் அவர் வந்து என்ன கதாபாத்திரமாக நடிச்சிருப்பார், என்ன பேரில் நடிச்சிருப்பார் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயிலை நம்ம வந்து பார்க்க போகிற வீடியோ தான் ரஜினி டைரி. வெல்கம் பேக் டு மை சேனல் மெரினா மன்னன். ரஜினி டைரிக்காக உங்கள் பிரேம்குமார். இன்றைக்கி முதலாக பார்க்க போகிற படம், அதை வந்து நான் படம் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நான் ஒரு பாட்டாகவே பாடி காட்டுறேன். அந்த பாட்டை பாடினாலே உங்களுக்கு அந்த படம் என்னன்றதை தெரிஞ்சிடும். அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம். எஸ், அபூர்வராகம் 1975ஆம் ஆண்டு ரஜினி அவர்கள் முதலாக கெஸ்ட் ரோல் சொல்லுவாங்க, ஒரு கௌரவ நடிகராக ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க வருவார். அந்த படம் தான் முதலாக வெளியான 1975 வெளியான அபூர்வராகம் என்ற திரைப்படம். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் 18/8/1975 சென்னையில் மிட்லாண்ட், அகத்தியா, ராக்ஷி மற்றும் கிருஷ்ணவேணி திரையரங்கில் 100 நாள் ஓடி வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய படம் தான் அபூர்வராகம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து என்ன ஃபஸ்ட்டு டைலாக் பார்த்தீங்கன்னா, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் கேட்பார். நான் பைரவியோட வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் ஆவார். ஸோ அதில் என்னன்னா பைரவின்றது ஸ்ரீவித்யாவை தான் இருப்பாங்க. ஸ்ரீவித்யாவை வந்து ஒரு காலத்தில் வந்து காதலிச்சு குழந்தை, அதாவது குழந்தை கர்ப்பம் ஆகிடுவாங்க ஸ்ரீவித்யா. ஸோ அதை பயந்துட்டு வந்து அவங்கள விட்டுட்டு ஓடிடுவார். ஸோ லாஸ்ட்டு அவருக்கு வந்து பிளட் கேன்சர் வந்திருக்கும். அந்த நேரத்தில் வந்து அவர் ஏதோ மனம் திருந்தி அவங்கள வந்து பார்க்கணுன்னு வருவார். அப்போ வந்து கமலஹாசன் வந்து ஸ்ரீவித்யா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருப்பார். ஸோ ஆனால் ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு பக்கம் கமலஹாசனை பண்ணிக்கலாமா இல்லை என்னன்ற ஒரு கேள்வி இருக்கும். அந்த ஒரு கதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். முருகராகத்தோட முழு ஸ்டோரி வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் வந்து அதுக்கப்புறம் கேள்வி நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் வந்து இறந்துடுவார். ஸோ இதுதான் அபூர்வராகங்கள். இந்த படத்தில் ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்திருப்பார். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு படமே அவ்வளோ அல்டிமேட்டாக நடிச்சிருப்பார். ஸோ இந்த மூவி பார்க்காதவங்களாம் பாருங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மெரினா மன்னன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.